ஏதாவது வெளிநாடு போகணும்னு பிளான் போட்டிங்கன்னா இந்த மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கோங்க. கட்டாயமா நீங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள், கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. ஒரு தடவையா ஃப்ளைட்ல போட்டு போகணும். அப்படின்னா இப்பவே ஏதாவது ஆஃபர் ரேட்ல இருந்தா கூட புக் பண்ணி போயிருங்க. ஏன்னா கிரகநிலைகள் சாதகமா இருக்கும்போது தான் சுத்தி பார்க்க முடியும். ஓகேவா? அந்த அளவுக்கு சிறப்பான தன்மை உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் மாற்றம் உண்டு. ஸோ நிதானமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இப்பயும் சொல்றேன், எப்பயும் சொல்றேன். விருச்சிக ராசிக்காரங்க யாரும் உங்களை பிரம்மாண்டத்தை காட்டி ஏமாத்துறாங்க. அழகை காட்டி ஏமாத்துறாங்க. ஒரு பெரிய டிசைனிங்க காட்டி ஏமாத்துறாங்கன்னா, "போடா! இதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன்." அப்படின்னு அசால்ட்டா தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களை மட்டும் நம்புங்க. உங்களுக்காக வாழுங்க. உங்களுடைய குடும்பத்துக்காக வாழுங்க. சிறப்பா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உறுதியாக உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சளவு நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் திங்கட்கிழமை அம்மன் கோவிலில் போய் வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அப்படியே மனசார நீங்கள் ஃபீல் பண்ணாலே அம்மன் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஃபீலிங் வரும். சரியா? யாருக்கெல்லாம் அம்மன் தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த அம்மனை ரொம்ப பிடிக்குங்க, நான் மனசார இந்த அம்மனை மட்டும் தான் வேண்டுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கட்டாயமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக கொடுங்க. ஸோ அம்மன் தெய்வத்தை கும்பிடலங்க, நான் வேறு தெய்வங்களை கும்பிட்டு இருக்கேனாலும் இந்த மாத துவக்கத்திலிருந்து அம்மன் வழிபாடை பின்பற்றுங்கள் என கூறிக்கொள்கிறேன். வெற்றிகள் உறுதி. சிறப்பாக இருக்கும்.